ஐயோ ரிஷனா, இத புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் உத்தரா கூட நீங்க எத்தனை முறை சண்டை போட்டிருப்பீங்க? போடவே இல்ல. ஏன்னா நீங்க அவள காதலிக்கவே இல்ல. ரிஷனா, நம்ம அதிகமா யார காதலிக்கிறோமோ அவங்க கூட தான் சண்டை போடுவோம். உங்க காதல் திரும்ப உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்குனா, இப்ப அதை வீட்டுக்குள்ள கொண்டு வரது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல வரனா? புரிஞ்சுதா? இல்லடா, அவளை இந்த வீட்டுக்குள்ள எப்படி கொண்டு வருவா? இங்க தானியா இருக்கா, உத்தரா இருக்கா? ரிஷனா, இதெல்லாம் விட்டு தள்ளுங்கண்ணா. நீங்க அவளை காதலிக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐ நோ நீங்க காதலிக்கிறீங்க. ஏன்னா உங்க காதல் உண்மையான காதல். அவளுக்கு அதை உணர வைங்கண்ணா. ஒருவேளை கோவப்பட்டா சமாதானப்படுத்த பாருங்க. அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்கண்ணா. புரியுதா? ஆனா நான் அவளை எங்க தேடுவா? எனக்கு தெரியும். அவளை எங்க தேடுறதுன்னு எனக்கு தெரியும். அட நட்சத்திரா, நீயா? நீ என்ன தூங்கலையா? மம்மி, நான் இன்னைக்கு உங்க கூடவே தூங்கவா? கண்டிப்பா கண்டிப்பா அம்மா கூட படுத்து தூங்கலாமே. அம்மா, இன்னைக்கு என் கனவுல என்ன வந்துச்சு தெரியுமா? என்ன? ஒரு பெரிய பூதம். பூதமா? அத பார்த்து நான் பயந்துட்டேன். நட்சத்திரா, பூதம்லாம் எதுவும் கிடையாது. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, படுத்து தூங்கு. அம்மா, பூதம்லாம் உண்மையிலேயே இருக்கும். அதுதான் என் கனவுலயே வந்துச்சு. பூதம் வரும்போது என்னை யார் காப்பாத்தினாங்க தெரியுமா? பூதம் கிட்ட இருந்து உன்னை ஒருத்தர் காப்பாத்துனாங்களா? யார் காப்பாத்துனா? மிஸ்டர் ஹேண்ட்ஸம் தான். மிஸ்டர் ஹேண்ட்ஸம் காப்பாத்துனாரா? படுத்து தூங்கு, அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஸ்லீப். அம்மா, நான் அவர் கூட சீட்டிங் பண்ணல, அதனால நான் அவர்கிட்ட போய் சாரி சொல்லிடுறேன். சீட்டிங்கா? நீ அவரை எப்படி சீட்டிங் பண்ண? அம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் இப்ப தூங்குறேன். அட, நான் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் ஹேண்ட்ஸமோட போட்டோ உங்களுக்கு காட்டுறேன். குட் நைட். நீ என்ன சொல்றேன்னு யாருக்குமே புரியாது. அது உனக்கு மட்டும்தான் புரியும். குட் நைட். நேற்று ராத்திரி ரொம்ப அப்செட்டாக இருந்தா. இன்னைக்கு பேசாமல் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுமா? எங்கே காஃபியே எனக்கு ஒழுங்காக போட தெரியாது. இதில் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே பண்ண போகிறேன்? நட்சத்திரா, ஒழுங்கா சாப்பிடு. ஸ்கூலுக்கு உனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. வேண்டாம்மா. நட்சத்திரா, பிடிச்சிட்டேன். அப்பா, உங்க ஹிட்லர் வைஃப் கிட்ட சொல்லுங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண வேணான்னு. ஓ, நானும் இதுக்கு தாம்மா வேண்டிக்கிறேன். அதாவது என்னோட ஹிட்லர் வைஃப், ஹிட்லரில் உன் அம்மா இந்த மாதிரி டெய்லி நம்மளை டார்ச்சர் பண்ணணும்னு. ஏன்னா அம்மா அப்படி பண்ணலன்னா மொத்த வீடும் வெறிச்சோடி கிடக்கும். உனக்கு இன்னொன்று தெரியுமா? நேற்று ராத்திரி உங்கள் அம்மா ரொம்ப சேடாக, ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. மம்மி, நீங்க எதுக்கு சேடா இருந்தீங்க? அது நீ சரியாக டிஃபன் சாப்பிடலையாமே, அதனால தான் சேடாக இருந்தாங்க. இனிமே நீ ஒழுங்காக சாப்பிடுவேன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒழுங்காக சாப்பிடணும். ஓகே. யா ஏய் வினோத் சார், நட்சத்திராக்கு அந்த புது டாயை கொடுங்க. நீ கேட்ட டாயை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்கூல் டைம் ஆகுது. வா, நீங்க சீக்கிரமா இவ்வளவு சாப்பிட வைங்க. தேங்க்யூ. போ. நீ கொடுக்கிற செல்லம் தான் நட்சத்திராவை ரொம்ப கெடுக்குது. நீ எப்பவும் இதே மாதிரி இரு. என்னைக்கும் மாறக்கூடாது. என்ன? அதாவது நீ பேசாம உம்முன்னு இருந்தா பார்க்க நல்லாவே இல்லை. ஏதாவது திட்டிகிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கு. நேற்றுக்கு நீ அப்செட்டாக இருந்ததை பார்க்குறப்ப எனக்கு எப்படி உன்னை சேரப் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த தடவையும் உன்னை இப்படி பார்த்தப்போ மனோ, அனுஜாவை தேட போன சொன்னா இங்க கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. மனோ, எதிரி, எதுக்காக இப்படி தூங்குற? எதிரி, அனுஜாவை கண்டுபிடிக்கல, டைம் ஆச்சு, சீக்கிரமா எதிரி. மனோ, அமைதியா பேசுங்கண்ணா. இங்க காதுக்கும் செவத்துக்கும், அதாவது செவத்துக்கும் காது இருக்குண்ணா. நம்ம அனுஜாவை தேடி கண்டுபிடிக்கிற மிஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னா. ஓகே, பாயிண்ட். சக்சஸ் ஆகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா மனோ, மறுபடியும் தூங்கி நீ எதிரி, சீக்கிரம் எதிரி மனோ, டைம் ஆச்சு, சீக்கிரம் எதிரி, நம்ம டைம் இல்ல, எதிரி, சீக்கிரம் கிளம்பு.
பிகாஸ் அனுஜா இஸ் டைம் இஸ் அனுஜா. இத போட்டுக்க சீக்கிரமா கிளம்பு. என்ன நமக்கு dress டைம் இல்ல இது? சொல்றல. இங்க பாருங்க அனுஜாவை தேட போறோம்ல, ஆ. நான் நல்ல ட்ரெஸ் போட்டே வரேன். என்ன? என்ன ட்ரெஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க பாரு உனக்கு பொண்ணு பார்க்க போல. ஆ. என் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்க போறோம். சோ டைம்ல சீக்கிரமா வா. சரி அவளை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? அண்ணா சொல்றேனே ஆ. அண்ணா, யார் அனுஜாவை தேடி கண்டுபிடிக்க உதவி பண்ண போறாங்களோ அவங்கள நாம பார்க்க போறோம். அட யாரு அவளை எங்க பார்க்கணும்? ஐயோ என் செல்ல அண்ணனே, நான் போற வழியில எல்லாமே தெளிவா உங்களுக்கு சொல்றேன், வாங்க போலாம். அனோ மனோ இங்க பாரு. அது மனோ இது அனுஜா சம்பந்தப்பட்ட விஷயம், இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்.